ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனல் உணவும் இசையும்ல என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா கேரளா பழம்பொரி செய்ய போகிறோம். கேரளாவுடைய நல்ல ட்ரெடிஷ்னல் ஃபுட் இதுவும் ஒன்று. ஸோ வாங்க பார்க்கலாம், பாடிட்டே செய்யலாம். மாவுக்கு மைதா மாவில் தான் இது செய்ய போகிறோம் நம்ம. ஸோ நம்ம இப்போ 2 கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேன். அதில் ஒரு 2 டீஸ்பூன் அரிசி மாவு கலந்துருக்கிறேன். கொஞ்சம் முறுமுறுன்னு வரதுக்காக 1 டீஸ்பூனு நான் கார்ன்ஃப்ளவரும் எடுத்திருக்கேன். ஸோ கொஞ்சம் மஞ்சப்பொடி, கொஞ்சம் ஆப்ப சோடா, ஒரு சிட்டிகை ஆப்ப சோடா போட்டிருக்கேன். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி கரைச்சி வச்சுக்கணும். நல்லா கொஞ்சம் கெட்டியாகவே இருக்கணும் இது. அப்போ தான் அந்த பழம்பொரி பஜ்ஜி நல்லா வரும். இதுக்கு சர்க்கரை நிறைய போடக்கூடாது, ஏன்னா பழத்துலேயே ஒரு இனிப்பு இருக்கும். அந்த இனிப்பில் சாப்பிடும்போது தான் இது ருசியாக இருக்கும். ரொம்ப சர்க்கரை போடும்போது அது திகட்டும். அப்புறம் பஜ்ஜி பொரிக்கும் போதும் மேலே கேரமல் மாதிரி மெல்ட் ஆக ஆரம்பிக்கும் எண்ணெயில். ஸோ அதனால் நம்ம கம்மி சர்க்கரையை போட்டால் வாழைப்பழத்தில் இருக்கிற இனிப்பே இதில் போதுமானது. ஸ்லைஸ் போட்டு வச்சுருக்கிறேன் நேந்திர பழத்தை எடுத்து டிப் பண்ணி எண்ணெய் கடாயில் நல்லா சூடான பிறகு இதை பொரிக்க ஆரம்பிக்கணும். இங்கே பாருங்கள், பொரிச்சிட்ருக்கேன். மன்னவன் பேரை சொல்லி மல்லிகை சூடிக்கொண்டே மன்மதன் பாடல் ஒன்று நெஞ்சுக்குள் பாடிக்கொண்டே சொல்லத்தான் எண்ணியும் இல்லையே பாஷைகள், என்னவோ ஆசைகள், எண்ணத்தின் ஓசைகள், மாலை